ஹாய்! எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? தர்ஸ்டே. இன்னைக்கு வந்து 6:30 மணிக்கு தான் எழுந்தேன். அதே ஒரு 4, 5 அலாரம் அடிச்சு ஆஃப் பண்ணி எழுந்தாச்சு ஒரு வழியா. ஏன்னா, இன்னைக்கு எதுவும் பெருசா வேலை இல்ல. மெனு வந்து ஒரு 2 மெனு தான். பூரி சுட்டாலே அதையே மதியத்துக்கு குடுன்னு கேட்டாங்க. சரி, அதே வேண்டாம். சிம்பிளா முட்டை குழம்பு பண்ணியும் ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு முட்டை குழம்பு மதியத்துக்கு. பூரியும் கிழங்கும் காலையில. ஜூஸ்க்கு எல்லாம் காய் கட் பண்ணிட்டு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேல தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து வாஃபில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாஃபில், முட்டை குழம்புலாம் பண்ணி. அதனால் எல்லாம் கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு, இந்த வாஃபில் மெஷின் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வாங்கி வச்சு அப்படியே ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பண்ண தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணேன். சூப்பரா இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தா, அப்படியே இந்த தோசைய ஒரு 2 நாள் சுட்டு காய வச்சிருந்தா எப்படி இருக்கும் மொடன்னு. அந்த மாரி வந்ததால நான் ட்ரை பண்ணவே இல்ல அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நல்லா கத்துக்கிட்டு இப்போ வந்து வாஃபில் சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்லா ஹனி, அந்த சாக்கோஸ் அந்த சிரப்லாம் ஊத்தி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். புட்டு வந்து எப்பவுமே பூரினா, கிளம்பிட்டு சாப்பிடு புட்டுன்னு சொன்னா, குளிச்சுட்டு வந்தோனே பூரி தான் சாப்பிடும். ஆனா இன்னைக்கு வாஃபில்ன்றதால காலையில வாஃபிலே ஒண்ணு சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூரி நானே சாப்பிடு அப்படின்னு சொல்லி குடுத்தேன். இந்த பக்கம் கடகடன்னு முட்டை குழம்பு சிம்பிளா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சாதம் போட்டு இந்த குழம்பு ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் சாப்பாடு. கடகடன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு புட்டுக்கு மட்டும் இன்றைக்கி மதியத்துக்கு பூரி கிழங்கு. சந்தோஷ் வந்து ஆஃப்டர்நூன் போகிறதெல்லாம் அவங்களுக்கு கட்டல. எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு புட்டு கிளம்பிச்சு. பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.